இயேசுவில் பிரியமான எனது அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தையின் வழியாக உங்களிடம் பேசுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இறை வார்த்தையை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக நற்செய்தியிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. தொழுநோயாளர் ஒருவர் இறைவனிடம் வந்து ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும் என்று மன்றாடுகிறார் என்பதை உச்சரித்து காட்டியிருக்கிறது. இதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அந்த தொழுநோயாளர் வந்து, ஆண்டவரே என்னுள் இவ்வளவு வலியும் வேதனையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த சமுதாயம் என்னை ஏற்றுக்கொள்வதில்லை, யாரும் என்னை மதிப்பதில்லை, எல்லோரும் என்னை வெறுத்து ஒதுக்கி இருக்கிறார்கள், என்னுடைய உடல்நிலையுடைய வலிகளை நானே அறிய முடியாத ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் இப்படி வாழ்வதை விட சாவதே மேல், ஆனால் உன்னை பார்த்த இந்த நேரத்தில் என்னை குணமாக்கும் என்று அவர் கேட்கவில்லை. மாறாக, ஆண்டவரே நீர் விரும்பினால் இதை குணமாக்கும் என்ற எப்படிப்பட்ட ஒரு மன்றாட்டை எப்படி நாம் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதை அந்த நபர் நமக்கு அழகாக கற்றுத்தருகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, உண்மையாக அந்த நபரை போல நான் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது, ஆண்டவரே நீர் விரும்பினால் இதையெல்லாம் என்னுடைய வாழ்வில் நடத்தும் என்று நான் மன்றாடியது உண்டா? நான் இறைவனிடம் கேட்டது உண்டா? இறைவனிடம் நான் இப்படி என்றாவது ஜெபிப்பது உண்டா? இல்லை. மாறாக நாம் எப்படி கேட்கிறோம்? ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடு, எனக்கு காசு வேணும் அதை கொடு, நான் வீடு கட்டணும் அதுக்கு இடத்த கொடு, நான் கார் வாங்கணும், வாகனம் வாங்கணும், இல்லைன்னா எனக்கு பிடித்ததெல்லாம் நான் வாங்க வேண்டும், அதுக்கு தக்க வகையில் எனக்கு பணமும் அல்லது பொருளோ அல்லது யாரேனும் எனக்கு உதவி செய்கின்ற நபர்களோ என்னுடைய வாழ்வில் வேண்டும் என்பதை நாம் கேட்டு இறைவனிடம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் அதை விரும்புகிறாரா? ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறாரா? ஆண்டவர் எனக்கு இதை தர வேண்டும் என்று உணர்ந்து இருக்கிறாரா என்பதை நான் புரிந்து கொள்கிறேனா? என் ஜெபத்தில் நான் அதை வைக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் இதை தான் உண்மையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த தொழுநோயாளி, சமுதாயத்திலே வெறுத்து ஒதுக்கப்பட்ட அந்த தொழுநோயாளி கூட இறைவனை பார்க்கின்ற பொழுது, இறைவா நீர் விரும்பினால் என் வாழ்வில் நிகழட்டும், ஆகின்ற இந்த நோயானது நீங்கட்டும், ஆண்டவரே நீர் விரும்பினால் நானும் உம்மை போல இந்த சமுதாயத்தில் எல்லோரோடும் சேர்ந்து வாழ எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தருளும், இந்த நோயினிலிருந்து முழுமையாக விடுதலையை தந்தருளும் என்பதை இறைவனுக்கு முன்பாக அவர் அழகாக ஜெபிக்கிறார். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எப்பொழுது இது போல நாம் ஜெபிக்க விரும்புகிறோமோ அப்பொழுது இறைவன் அதை உண்மையாக நான் விரும்புகிறேன், நீர் குணமாகும், நான் விரும்புகிறேன், நீர் விரும்பியதை உன்னுடைய வாழ்வில் அது நடக்கட்டும், நான் விரும்புகிறேன், உன்னுடைய மன்றாட்டுக்கள் எல்லாம் நிறைவேறட்டும் என்று இறைவனே முன் வந்து சொல்வார். எனவே பிரியமானவர்களே, இனி வருகின்ற நாட்களில் ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்பது இப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நீர் விரும்பினால் நான் நிறைவேற்றி தாரும், இல்லை என்றால் வேண்டாம். ஆண்டவரை நீர் விரும்பினால் நான் கேட்கின்ற மன்றாட்டை எல்லாம் என்னுடைய வாழ்விலே நிகழ்த்தி தாரும் என்று நாம் ஜெபிக்க முன் வருவோம். இனி வருகின்ற நாட்களில் ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னுடைய வாழ்வில் என்ன நடக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறோ அதை மட்டும் எனக்கு நடத்தி தாரும் என்று நாம் ஜெபிப்பதற்கு இறைவனிடம் வல்லமையும், இறைவனிடம் தைரியத்தையும், இறைவனிடம் துணையும் நான் கேட்டு இந்த நாளிலே நாம் மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரே நீர் விரும்பினால் எங்களுடைய வாழ்விலே எல்லாம் நிகழட்டும். ஆமேன்.